இன்றைக்கி நம்ம வந்து வெள்ளைப்பூண்டு கஞ்சி காய்ச்ச போகிறோம். பூண்டு கஞ்சி. அதுக்கு வந்து நம்ம புழுங்கரிசியை கழுவி எடுத்து வச்சுருக்கோம். சாப்பாட்டு அரிசி. வெள்ளைப்பூடு உரிச்சு வச்சுருக்கோம். பூண்டு கஞ்சிக்கு வந்து நமக்கு வெள்ளைப்பூடு தான் நிறையா போடணும். இதே நல்லா கழுவிட்டு போட்டுக்கிறோம். 1 டம்ளர் அரிசிக்கு தண்ணி வந்து 4 டம்ளர் ஊற்றுவோம். பச்சரிசிலையும் போடலாம். நான் சாப்பாட்டு அரிசியில் போடுறேன். நாலு டம்ளர் தண்ணி ஊற்றிருக்கோம். உப்பு வந்து கொஞ்சமாக போட்டுக்கிறோம். உப்பு இதுக்கு நிறையா போட வேண்டாம். இப்போ வந்து நம்ம மூடி ஒரு 4 விசில் வச்சு இறக்குவோம். அப்போ தான் நல்லா தைலம் போல் குழஞ்சிருக்கும் சாப்பாடு. இப்போ நம்ம வந்து பூண்டு கஞ்சி வச்சுருந்தோம். இப்போ 4 விசில் விட்டு ஒரு 10 நிமிஷம் ஆச்சு. திறந்து பார்ப்போம். நல்லா அதை வந்து கரண்டியை வச்சுட்டு கடைஞ்சிக்கிறோம். நம்ம பால் ஊற்ற முன்னாடி இது கடைஞ்சி எடுத்துக்கிறோம். இது வந்து நமக்கு சாப்பாட்டு அரிசி. பச்சரிசிலையும் வைக்கலாம். இதை நல்லா இப்படி கடைஞ்சி விட்டுக்கிட்டு தேங்காய் பால் ஊற்றணும். தேங்காய் பால் ஊற்றலாம், இல்லை பசும்பால் காய்ச்சி வச்சுருந்தா அதுவும் ஊற்றலாம். தேங்காய் பால் ஊற்றுறது ரொம்ப நல்லது. ஏன்னா அது ஒரு பசும்பால்னால் ஒரு மாதிரி வாடை வந்த மாதிரி இருக்கும். சேர்றதை ஊற்றிக்கிற வேண்டியதான். சில பேத்துக்கு பசும்பால் சேரும், சில பேத்துக்கு தேங்காய் பால் பிடிக்கும். இதை நல்லா கடைஞ்சி நம்ம ஏற்கனவே வந்து உப்பு போட்டோம். உப்பு போட்டிருக்கோம். வெள்ளைப்பூடும் நம்ம அரிசி சாப்பாட்டு அரிசியும் போட்டிருக்கோம். சில பேர் வந்து என்ன செய்வாங்கன்னா பச்சரிசி போடுவாங்க. நான் புழுங்கரிசி போட்டிருக்கேன். வெந்தயமும் போடுவாங்க. வேகும்போது வெந்தயம் போடுவாங்க. நான் வெந்தயம் போடலை. இன்னொரு நாளைக்கு வெந்தய கஞ்சி காய்ச்சி விட்டு வெந்தயம் இதில் போடலை. நல்லா இப்படி கடைச்சி விட்டுட்டோம்னா நமக்கு வந்து நல்லா இருக்கும் குடிக்கிறது. இப்போ நம்ம தேங்காய் பால் ஊற்றிக்கணும். இது வந்து தேங்காய் பால். அடி வரைக்கும் ஊற்றக்கூடாது. அடியில் ஊற்றினோம்னா அந்த கருப்பு கருப்பாக கிடக்கும். இப்போ இதை வந்து நல்லா கிண்டி விட்டுக்கிறோம். இதுக்கு வந்து துவையல் வச்சுக்கிட்டா நல்லாயிருக்கும். மல்லி துவையல், ஊறுகாயும் வச்சு தொட்டுக்கிட்டு சாப்பிட்லாம். வெள்ளைப்பூண்டு கஞ்சி வந்து நம்ம உடம்புக்கு ரொம்ப நல்லது. நல்லா அந்த கரண்டியில் ஒட்டி இருக்கிறத அப்படி எடுத்து விட்டோம். இது தேங்காய் பால் ஊற்றி இருக்கிறதுக்கு அதுக்கும் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ நல்லா ரெடி ஆயிடுச்சு. இதை நல்லா கலக்கி விட்டுக்கோங்க. நம்ம நல்லா கஞ்சை வந்து நல்லா டம்ளரில் ஊற்றி குடிக்கிற அளவுக்கு நம்ம பண்ணிட்டோம். இது வந்து பூண்டு கஞ்சி. பச்சரிசி போட்டால் இதை விட வெள்ளையாக இருக்கும். நான் புழுங்கரிசி போட்டேன். இன்னும் வெந்தயமும் போட்டாலும் அது ஒரு டேஸ்ட்டில் நல்லா மணமாக இருக்கும். இது வந்து வெள்ளைப்பூடு உரிச்சு போட்டு கஞ்சி காய்ச்சிருக்கிறதுனால அந்த வெள்ளைப்பூடு வாடை மட்டும்தான் வரும். வெந்தயம் போட்டோம்னா வெந்தய மணமும் தனியாக வரும். இந்த மாதிரி நீங்களும் செஞ்சு வெள்ளைப்பூட்டு கஞ்செல்லாம் நம்ம அடிக்கடி செஞ்சு சாப்பிட்லாம். நம்ம பெரியவங்கலேருந்து சிறியவங்க சின்ன குழந்தைய வரைக்கும் கொடுக்கலாம். இது வந்து பாயாசம் கணக்காக இருக்கும். நம்ம வந்து இனி போடக்கூடாது. ஆனால் உப்பு போட்டிருக்கேன். உப்பு வந்து கொஞ்சம் தான் போடணும், நிறையா போட்டுறக்கூடாது. உப்பு நம்ம நிறையா போட்டோம்னா கடுத்து கிடக்கும், குடிக்க முடியாது. நம்ம வெறும் உப்பு இல்லாமல் குடிக்கிறதுக்கு பதிலாக கொஞ்சம் லைட்டாக கொஞ்சம் உப்பு போட்டுக்கிற வேண்டியதான். நல்லா மணமாக இருக்குது. வெள்ளைப்பூட்டு மணம் அப்படி இருக்குது. ஆனால் நல்லா பாயாசம் போல் வெந்துருச்சா
நம்ம வந்து வெந்த உடனே தேங்காய் பாலை ஊற்றிடக்கூடாது. நம்ம நல்லா கரண்டியை வச்சு நல்லா கடைஞ்சிக்கிட்டு தான் தேங்காய் பாலை ஊற்றணும். ஏன்னா அப்படியே அரிசி மாதிரி ஆயிரும், நம்ம மென்று சாப்பிட்ற மாதிரி ஆயிரும், பழைய கஞ்சி மாதிரி. அதனால் இது வந்து நல்லா கடைஞ்சிட்டோம்னா இப்படி நல்லா பாயாசம் போல் இருக்கும். இந்த இப்படி ரொம்பையும் கொல கொலன்னு இல்லை, சாப்பிட்ற அளவுக்கு இருக்குது நல்லா. இது வந்து வெள்ளைப்பூடுங்கிறது வந்து உடம்புக்கு ரொம்ப நல்லது, வாயுக்கெல்லாம் நல்லது. அடிக்கடி சில பேருக்கு வாயுவாக இருக்கும், அந்த வாயு தொல்லைக்கு நம்ம வெள்ளைப்பூடு உரித்து சுட்டு சாப்பிடலாம். வெள்ளைப்பூட்டை வந்து நம்ம சினுக்க வழியில், நம்ம முடி சிக்க எடுக்கிற சினுக்க வழின்னு ஒன்று இருக்கும், அதில் வந்து நல்லா குத்திக்கிட்டு அடுப்பில் சுட்டு அதை உரித்து நம்ம ஆற வச்சு உரித்து சாப்பிட்லாம். சுடு தண்ணி குடிச்சிடலாம். அப்படி இல்லைன்னா இந்த மாதிரி கஞ்சியாக செஞ்சு குடிக்கலாம். நம்ம எல்லா குழம்புகள்லையுமே 2 வெள்ளைப்பூடு பல்லு போட்டுக்கிறது ரொம்ப நல்லது. வாயு இருக்கிறவங்களுக்கு வாயு இல்லாமல் போயிடும். இது வந்து ரொம்ப நமக்கு உடம்புக்கு ரொம்ப சத்தானது வெள்ளைப்பூடுங்கிறது. இந்த மாதிரி நீங்களும் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை அமைக்கி விட்ருங்க.